கோவக்காய் தொகையல். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் கான்ஸ்டன் ஜெயக்குமார். அருமையான கோவக்காய் தொகையல் அப்படின்னு சொன்னீங்கன்னா பல உணவு பண்டங்களை எல்லாம் கலந்து சேர்த்து கட்டியாக அரைப்பது தான் தொகையல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சில பேர் விளக்கம் கேட்டிருந்தாங்க தொகையல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கட்டியாக வச்சுருந்து அதை தவிர வறுத்து அரைக்கப்பட்டு கொஞ்சம் நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்போது அதுக்கு தொகையல் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்னின்னும் பொழுது என்னென்னா கொஞ்சம் நீர்க்க இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். அப்போ அது சட்டுன்னு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ரொம்ப சுலபமாக நம்ம இந்த வேலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 2 அல்லது 3 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கோவக்காய் வதக்கிறதுக்காகவே இந்த எண்ணெயை ஊற்றுறதுனால எண்ணெயின் அளவை நம்ம பார்த்து தேவைப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் முழுவதுமாக இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். அதனால் என்ன பண்ணலாம், மிதம் அல்லது சிறு தீயில வச்சு நம்ம வதக்கலாம். ரொம்ப அதிகமான நெருப்பு வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும், சட்டுன்னு கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு அதனுடைய சுவை நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வேகணும் இந்த இதுலேயே. அதனால் ஒரு சிறு அல்லது மிதமான தீயில வச்சு இதை நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு இதை அப்படியே வேக விடலாம். ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தொகையில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் பார்க்கலாம். கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆனோடனே நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லாவே வதங்கியிருக்கு. சில காயில் நிறமாற்றம் ஏற்பட்டாலும் சிலது அப்படியே இருக்குது. ஆனால் அப்படியே இருந்தாலும் அது வெந்ததுக்கான அறிகுறி தெரியுது. பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. இந்த பக்குவத்தில் இப்போ நம்மளுடைய கோவக்காய் வதங்கிட்ட தான் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு மற்றவைகளை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே வாணலியில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், புளி மற்றும் தனியா அல்லது கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். ரொம்ப லேசாக வறுப்பட்டால் போதும். தேங்காய் பூவையும் கடைசியாக சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதில் காரம் நம்மளுடைய குடும்பத்தின் காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஆனால் சில பேர் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பாங்க, சில பேர் குறைவாக எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் 2ஓ 3ஓ பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு தனியாக எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை, அந்த எண்ணெயே போதும். லேசாக வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கூட கோவக்காயை போட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குளிர விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு கோவக்காய். நம்ம கொஞ்சம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் இப்படி கட்டி பக்குவத்துக்கு தொகையில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தாளிக்கணும்னு நினச்சா நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாளிச்சிக்கலாம். அல்லது லேசாக மேலே அப்படியே நல்லா நெய் ஊற்றி பரிமாறலாம். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, இந்த கோவக்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பியை அதிகரிக்கும் தன்மை இதுக்கு இருக்குது. கோவக்காயை நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அதிகமாக அது சுரக்கும். அப்போது இந்த நீரிழிவு வியாதியிலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லது. அதனால் இந்த காயை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்க முயற்சி பண்ணலாம். இப்படி மேலால் எண்ணெயை ஊற்றிக்கலாம். சுவையான கோவக்காய் தொகையல் பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான சுலபமாக செய்யக்கூடிய கோவக்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? செய்து பார்த்து நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.